நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. போகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. அறம் குவிவார் உள்மகிழும் போன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி, பின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். சிவன்தான் சகலமும். தாயும் தந்தையும் சுற்றி பழத்தை பெற்றுக்கொண்டார் விநாயகர். என்ன பொருள்? தாய் தந்தைக்குள்ளே சகல சராசரங்களும் அடக்கம் என்று பொருள். தாயின் தகப்பனையும் சுத்தினா உலகத்தையே சுத்தின மாதிரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள், ஊர்வன நடப்பன பரப்பன, உயிர் உள்ளது உயிரில்லாதது ஜடப்பொருள் எல்லாம் இவர்களுக்குள்ளே அடக்கம். நாம் போய் அதை தனித்தனியா பார்க்கணும்னு தாயும் தந்தையும் சுத்தி வந்து டப்புன்னு பழத்தை வாங்கிட்டார் விநாயக பெருமான். அவர் மயில் எடுத்துட்டு உலகம் பூரா போனார். பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொரு பொருளிலும் அவர் இறைவனை பார்த்தார். இவர் இறைவனுக்குள்ளே உலகத்தை பார்த்தார், அவர் உலகத்தில் உள்ள பொருட்களுக்குள்ளே இறைவனை பார்த்தார். ரெண்டும் ஒண்ணுதானே.